வெயில் காலத்தில் மக்கள் குளிரூட்டியை அதிக அளவில் பயன்படுத்துவதால் மின் கட்டணம் உயர்கிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார், கூடுதல் மின்கட்டண வசூல் நடப்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கை மக்களை குழப்பும் வகையில் இருப்பதாக கூறினார். மின்கட்டணம் அதிகரிப்பு குறித்து 3.7 லட்சம் புகார்கள் வந்ததாக கூறுவது தவறு என்றும், மின்கட்டண புகார் தொடர்பாக வழக்கமான ஆய்வுதான் நடைபெறுகிறது என்றும் கூறினார். 9 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு 3 மடங்கு அதிக மின்கட்டணம் வந்திருப்பதற்கு வெயில் காலத்தில் அதிகளவு குளிரூட்டியை பயன்படுத்துவதே காரணம் என்றும் கூறினார். மின் பயன்பாடு அதிகரிக்கும் போது மின்கட்டணம் அதிகரிக்கத்தான் செய்யும் என்றும் அவர் கூறினார். நிறைய பேர் ஒரு சில சமூக வலைதளங்களில் பில்லு ஹைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு நிறைய இடத்துல வந்தது. அதன் அடிப்படையில் ரொட்டீன் செக்கப் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த வருஷமும் கடந்த வருஷம் இதே டைமில் எவ்வளோ தூரம் 2 மடங்கு 3 மடங்காக பில்கள் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா சம்மர் சீசனில் எல்லோரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதில் கடந்த வருஷம் 11,50,000 பேருக்கு 3 மடங்குக்கு மேலே பில்லு வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 9,60,000 பேர்கிட்ட தான் அந்த மாதிரியான ஹைப் வந்திருக்கு. மின் கட்டணம் செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் கர்நாடகா செல்வாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், முதலமைச்சரே விரைவில் அறிவிப்பார் என்று பதிலளித்தார்.